த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட் டேயில் 126 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் லியோவோட கலெக்ஷனை முறியடிக்கல. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரிக்கலில் ரன் ஆகுது. போக போக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்து 27 வருஷங்கள் ஆகுது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சூர்யாவோட 44வது படத்துலேருந்து போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் இந்த படம் இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். படத்தோட டைட்டில் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். விக்ராந்த் அண்ட் யோகி பாபுவோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. வில்லம்பு படத்தை டைரக்ஷன் ரபே சுப்ரமணியம் இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கோரே புராணம் அப்படின்ட்டு ஒரு நியூ மலையாள மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ட்ராமா மூவி. படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கொண்டல் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் தேட்டரிக்கல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஓணம் மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. டேட் கன்ஃபார்ம் பண்ணலை. ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஹிட்லர் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடியாத்தி அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். ஆலியா பட்டோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் ஜிக்ரா. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 11 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகும். இப்போது எஸ்டிடியோட 18வது படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி லீடர் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யா லட்சுமியோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சிம்ரனோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அண்ட் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9:30 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் லீடர் அடிக்கிறாங்க. எந்த மாதிரி டைட்டில் வைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் மது வடலாரா 2. இந்த படத்துலேருந்து ட்ராமா நொக்கோ மாமா அப்படின்ற ஒரு நியூ ப்ரொமோஷனல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 8:10 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 13 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2024 ரிலீஸ் ஆன ஒரு பிக் மெகா பிளாக் பஸ்டர் ஹாரர் மூவினா அது டிமாண்டி காலனி 2 தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போது 1 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஓடிடி அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மந்த் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேண்டசி மூவி தான் PVCU 2. இந்த படத்தில் சிம்பா இஸ் கம்மிங் அப்படின்ற ஒரு நியூ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10:36 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். பேட்டரா படத்தில் வந்து இப்போ அஃபிஷியல் ஓவர்சீஸ் தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை PHF ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சன்னி லியோனும் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறதா இப்போ அவங்க அஃபிஷியலாகவே நியூ போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, வேதிகா, சன்னி லியோன் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாங்க. படம் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கியூட் லைட்ஸ். இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது. தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 5 படங்களை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். வாஸ்கோட காமா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நக்குல் லீடர் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி அமேசான் பிரைம்லேயும் அஹாத்தம்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இருள். இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் லீடர் அடிச்சிருக்காரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஹாத்தமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏடிஎஸ் அமிகோ. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. கால் மீ பி. இது ஒரு நியூ ஹிந்தி சீரீஸ். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் பிரைமில் ஹிந்தியில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி சீரீஸ். இந்த சீரீஸ் கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் ஆகும். கில். இது ஒரு ஹிந்தி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை இன்றைக்கி டிஸ்னி + ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் மட்டும். தமிழ் டப்பிங்கில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் ஆகும். நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.